ஃபிக்ஸடா இருக்கும் வேல்யூ. இது வேரியபிள் ஆ வேல்யூ. வேரியபிள் வேல்யூனா எப்ப வேரி ஆகும்? எப்ப டெம்பரேச்சர் ஹீட் கூடும்போது. டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது இது வேரி ஆகும். சரி புரியுதா சரி. உங்களுக்கு? ஸோ அதனால ஆ பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு வித்தியாசமும் இருக்காது. ஓகேயா? ஆ ஓகேயா? பார்க்கறதுக்கு ரெண்டும் ஆ ஒரே சரி ரெஜிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது என்னன்னா ஆ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வேற மாறும். சரி சரி. ஃபிக்ஸட் வேல்யூ இருக்காது, வேரியபிள் ஆகும். எப்போ வேரியபிள் ஆகும்னா டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது இது வேரி ஆகும். இதுல ரெண்டு சரி டைப் சரி. இருக்கு, என்டிசி, பிடிசி. பிடிசி என்டிசினா நெகட்டிவ் 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 டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதுனா இது பாசிட்டிவ் வந்து டெம்பரேச்சர் பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். என்டிசினா டெம்பரேச்சர் கூடும்போது என்டிசினா டெம்பரேச்சர் வேல்யூ வந்து கூடும்போது ரெசிஸ்டர் வேல்யூ கம்மியாகும். டெம்பரேச்சர் கூடும்போது ரெசிஸ்டர் வேல்யூ குறையும். பிடிசினா டெம்பரேச்சர் வந்து கூடும்போது ரெசிஸ்டர் வேல்யூயும் கூடும். ஆனா நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்லயும் என்டிசி யூஸ் பண்ணுவாங்க, பிடிசி யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? பிடிசி வந்து ஏதாவது ஏரியால ஃபியூஸா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால அது வந்து மொபைல் சர்க்யூட்ல மேக்ஸிமம் இருக்காது. ஏதாவது எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணாலும் அதை ஃபியூஸா யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த ரெசிஸ்டர். சரி சரி. புரியுதா? சரிங்க சார். ஓகே. ஸோ இது என்டிசி சர்க்யூட் எதுக்கு நம்ம வந்து ஆக்சுவலா இந்த தெர்மல் சர்க்யூட் நம்ம வந்து எதுக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணணும்? ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? ஆமா சார். என்ன பர்பஸா இருக்கும்? இது பேட்டரியோட இது நம்ம இது பண்றோம்ல சார், சார்ஜிங் போடும்போது பேட்டரி வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் வந்து சென்ஸ் பண்ற ஆம்பியர் வந்து செட்ல கூட இருக்கும். சரியா? ஆம்பியர் கூடும்போது ஹீட்டு கூட இருக்கும். கரெக்ட் தானே? ஆமா சார். ஓகேயா? அது போக இப்போ வந்து செட்டு தண்ணியில் விடுறது, ஏதாவது கேமரா ஏதாவது கனெக்டர்ல ஏதாவது ஷார்ட் ஆனால் கூட செட்டு ஹீட் ஆகும். நார்மலாக நீங்கள் சார்ஜிங் இந்த டைமத்தில் கூட டெம்பரேச்சர் ஓவர் ஹை க்ளோஸ் ஆஃப் ஆல் த ஆப் அப்படிங்கிற மெசேஜ் வரும், பார்த்துருக்கீங்களா? எந்த ஆப் ஓப்பன் பண்ணா கூட டெம்பரேச்சர் டூ ஹை, டெம்பரேச்சர் டூ ஹைன்னு அந்த இது வந்துகிட்டே இருக்கும் மெசேஜ். ஆமா. சார்ஜ் போடும்போதும் வரும், நார்மலாக இருக்க டயத்துலேயும் வரும். கரெக்டாக? அப்போ என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஃபோனை நம்மளோட சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப ஹீட் ஆகி டெம்பரேச்சர் ரொம்ப ஓவரா எக்ஸ்டெண்ட் ஆகி அது ஃபோன் வந்து வெடிச்சிடக்கூடாது இல்லையா? அதான் இந்த டெம்பரேச்சரை நம்ம ஒரு மானிட்டர் பண்ணணும், கண்டிப்பா மானிட்டர் பண்ணணும். சரி, அதுக்காக தான் இந்த என்டிசி சர்க்யூட் வந்து யூஸ் பண்றாங்க. எல்லா டெம்பரேச்சர் கண்டிப்பா நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சு வரலாம் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் டூ ஹைங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் எப்படி மேட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அன்னைக்கே உங்களை சொன்னோம் இல்லையா, ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் ஒன்று சொன்னோம் இல்லையா உங்களுக்கு? இருக்கா? இருக்கு சார். அந்த இதுல கேட்ல வரும்போது நம்ம வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் அன்னைக்கு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்னு ஒன்று போட்டாங்க, இருக்கா? ஆமா சார். சர்க்யூட் அன்னைக்கு போட்டேன், இருக்கா? இருக்கு சார். அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லி கிரவுண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லி அன்னைக்கு நடக்கும்போது சொல்லியிருந்தீங்க சார். அந்த வோல்டேஜ் டிவைடர். ஆமா. இந்த டிவைடர் சர்க்யூட் வந்து நிறைய ஏரியால யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அது என்டிசி சர்க்யூட்ல டிவைடர் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து இப்போ நம்ம இன்புட்ல ஒரு வோல்ட் கொடுக்குறோம்.
ஓகேயா? இந்த இன்புட் குடுக்குற வோல்ட்ல இருந்து இந்த அவுட்புட்ல இவ்வளவு வோல்ட் தான் வரும்னு இந்த சர்க்யூட்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? இந்த டிவைடர் சர்க்யூட்டோட நம்ம ஃபார்முலா படிச்சோம். ஃபார்முலா என்னது? வி அவுட் ஈக்குவல் டு விஎன் இன்டு ஆர்ஜி பை ஆர்ஐ பிளஸ் ஆர்ஜி. கரெக்ட் தானே? இப்போ விஎன் எவ்வளவு? 1.8 இன்ட்டு ஆர்ஜி எவ்வளவு? 100K பை R1 பிளஸ் R2 100 பிளஸ் 100K எவ்வளோ ஆச்சு? 180 டிவைடட் பை 200 0.9 வோல்ட். அப்போ இங்கே 0.9 வோல்ட் சிபியூக்கு போய்கிட்டு இருக்கும். எப்போ? நார்மல் கண்டிஷன்ல. ஓகே, சரி சார். இங்க 1.8 வோல்ட் கொடுக்குறோம். இது எங்க பிஎம்ஐசில இருந்து வருது. இந்த 0.9 வோல்ட் சிபியூக்கு போகுது. ஓகேயா? சிபியூக்கு போகும்போது சிபி என்ன பண்ணும்? இது நார்மல் கண்டிஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம அந்த சர்க்யூட்ல அந்த கண்டிஷன் படி நார்மல் கண்டிஷன்ல இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, டெம்பரேச்சர் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஆர்ஜின் சொன்னோம் இல்லையா, இதுக்கு வந்து சிம்பிள் வந்து மேக்ஸிமம் என்ன, இதுதான் என்டிசிங்கிறது. ஓகேயா? இந்த என்டிசி தான் மேக்ஸிமம் கிரவுண்ட்ல இது பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வேல்யூ இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கூடுன்னு வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் கூடும்போது இந்த வேல்யூ கம்மி ஆகுமா? ஏன்னா இது என்டிசி. கரெக்ட் தானே? என்டிசி டெம்பரேச்சர் கூடும்போது இந்த வேல்யூ கம்மியாகும். வேல்யூ கம்மியான என்ன ஆகும்? இப்போ பாருங்க, இப்போ வேல்யூ கம்மியாயினா, இப்போ சப்போஸ் இது வந்து இந்த வேல்யூல இந்த வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து 100K இருந்து இது வந்து ஒரு 50K வச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிளஸ் இங்க எவ்வளவு? 100 பிளஸ் 50. இது அவுட்புட் வேல்யூ வந்து என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட் போற வோல்ட் வந்து கம்மியாயிரும். 0.5 அப்படி ஆகும்போது அது சிபிக்கு என்ன தோணும் அப்படின்னா, இங்க ஏதோ சர்க்யூட் ஏதோ குளறுபடி நடக்கு, இங்க டெம்பரேச்சர் ஹை ஆயிருக்குன்னு அது என்ன பண்ணும்? அந்த மெசேஜை நம்ம டிஸ்பிளேல காட்டி விட்டுரும். பிளக் அவுட் சார்ஜர் அப்படிங்கிற மாதிரி மெசேஜை நம்மளுக்கு தட்டி விட்டுரும். இது என்னன்னா, இது வந்து ஒரு ஃபார்முலா படி உங்க சர்க்யூட் மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இதுல ஏதாவது வேரியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சிபி வந்து இந்த மெசேஜ் கொடுக்கும். ஓகேயா? இதான் இதோட லாஜிக். புரியுதா புரியலையா? ஏன்னா இது வேரியபிள் ரெசிஸ்டர் போட்டாதானே உங்களுக்கு வந்து சர்க்யூட்டோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுல ஃபிக்ஸ்ட் ரெசிஸ்டர் போட்டா என்ன ஆகும்? அதே கரண்ட் தான் போயிட்டு இருக்கும் நமக்கு. அதே கரண்ட் தான் அப்ப வந்து ஹீட் வந்து குறைஞ்சாலும் அதே வேலைக்கு தான் போயிட்டு இருக்கும். அதே வேல்யூ தான் போயிட்டு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, இதுல வந்து டெம்பரேச்சர் எவ்வளவு ஹை ஆனாலும் அந்த சர்க்யூட்டால மானிட்டர் பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த போட்ட பர்பஸே வேஸ்ட் ஆயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா என்டிசி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? என்டிசிங்கிறதுல வேரியபிள் ரெசிஸ்டர் மூலமா அந்த இங்க வேரி ஆகும்போது அந்த அவுட்புட் வோல்ட் வேரி ஆகும். அவுட்புட் வோல்ட் வேரி ஆகும்போது சிபியூ டிடெக்ட் பண்ணி ஒரு சில சிபிஐ போகும், ஒரு சில பிஎம்ஐசிக்கே போகும், ரிவர்ஸ்ல பிஎம்ஐசிக்கு போகும். பிஎம்ஐசில இருந்து கமாண்ட் சிபிஐ போய் சிபிஐல இருந்து வரும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சர்க்யூட் காமிக்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ நான் போட்ட சர்க்யூட் அப்படியே தான் வருது பாருங்க. எந்த ரெட்மி 5A உள்ளது. இது மேல உள்ளதான் என்ன சொன்னது? நார்மல் ரெசிஸ்டர். நார்மல் ரெசிஸ்டர் RI. இது வந்து RG. ஓகேயா? இப்போ நார்மல் டைப்ல இந்த 1.8 வோல்ட் வந்து இங்க 0.9 வோல்ட்டா போகும். இது 100K போட்டுருக்காங்களா? ஆமா சார். ஸோ இந்த டெம்பரேச்சர் வேரி ஆகும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ரெசிஸ்டர் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி ஆகிறதுனால இந்த அவுட்புட் வேல்யூ வேரி ஆகும். இந்த கோயில் தெர்மல் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த கோயில் தெர்மல் எங்க போகுது? இதான் அவுட்புட். இந்த அவுட்புட் எங்க போகுது? கோயில் தெர்மல் எங்க போகுது? பிஎன்க்கு போதா? கோயில் தெர்மல் இது வந்து நேரா எங்க போகுது? பிஎம்க்கு போகுது. பிஎம் 8937.
மறுபடியும் அதே கோயில் திரும்ப கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இதுக்கு தான் வரும். ஸோ சர்க்யூட் இதோட க்ளோஸ் ஆயிடுது, இதுக்கு வேற எங்கேயும் போகல. ஓகே. சரி சரி சரி. ஸோ இந்த வந்து இதுல வந்து இந்த சர்க்யூட் தான் வந்து எல்லா செட்லயும் இதே மெத்தட் தான். மெத்தட்ல எந்த சேஞ்ச் இருக்காது. புரியுதா புரியலையா? புரியுது சார். இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இந்த இந்த சர்க்யூட் நீங்க இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் நான் சொன்ன சர்க்யூட்டை நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லா ஏரியாலையும் வரும். இப்போ நார்மலா வந்து பேட்டரி கனெக்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஐடி பின்லயே வந்து நிறைய சாம்சங் போன்லாம் வந்து இந்த டிவைடர் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஐடி பின்ல வந்து இந்த டிவைடர் சர்க்யூட் மூலமா தான் என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருவாங்க பேட்டரியோட டெம்பரேச்சர் இது பண்ணது. இது வந்து டைரக்டா என்ன பிஎம்க்கு போகலாம், இல்ல டிசி டு டிசிக்கு போகலாம். அது சர்க்யூட்டோட டிசைன் அந்த ஐசியை பொறுத்து இருக்கு. இது என்ன பண்ண போறாங்கன்னா இந்த வோல்டேஜ் வேரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், பேட்டரி எரர் அப்படின்னு வரும். சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி எரர் பார்த்துருக்கீங்களா? பேட்டரி எரர் அது வந்து இந்த ஐடி பின்னோட இது. இந்த ஐடி பின்ல உள்ள ரெசிஸ்டர் வேரி ஆனாலும் இப்படி வரலாம். பேட்டரியில ஒரு உள்ள ரெசிஸ்டர் இருக்கும். அந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் கம்பைன்ட் ஆகி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த டிவைடர் சர்க்யூட் இருக்கும். டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி உள்ள ரெசிஸ்டர் எடுத்து நீங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் பேட்டரியில கம்ப்ளைண்டா இதுல கம்ப்ளைண்ட். பேட்டரி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த இந்த சர்க்யூட்டை நீங்க ட்ரேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்கும்னா வேரி ஆயிருக்கும். அதாவது ஓப்பன் ஆகும், மேக்ஸிமம் ஓப்பன் ஆகாது. வேல்யூ வந்து இப்போ 220K அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு 80Kயோ இல்ல ஒரு 50Kயோ அப்படி இருக்கும். அப்ப 220K இருந்தாலும் கரெக்டான அவுட்புட்டா வந்து அதை மானிட்டர் பண்ண முடியும். அதனால அதை வந்து ஒரு ரெசிஸ்டர் மட்டும் மாத்தினாலே அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடும். புரியுதா? அந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் நீங்க வந்து ஸ்கீமேட்டிக் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஏரியால இந்த மாதிரி டிடெக்ஷன் லைன்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேயா? சரிங்க சார். சைஸ் எப்படி சார்? நார்மல் ரெஜிஸ்டர் மாதிரியே தான் இருக்குமா? எப்படி சார்? அதே சைஸ்ல தான் இருக்கும். இப்போ நீங்க இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே எந்த சைஸ் இருக்குன்னு. இப்போ இந்த ரெசிஸ்டர் என்டிசி ரெசிஸ்டர் இருக்கா? ஆமாம் சார். எங்க இருக்கு? டிஸ்பிளே கனெக்டர் பக்கத்துல இந்த சைடுல இருக்கு அப்படிதானே? அதான் இந்த ரெசிஸ்டர் என்டிசி 0601 கரெக்டா எங்க இருக்கு? இந்த டெஸ்ட் பாயிண்ட் பக்கத்துல இருக்கு. இந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. டெஸ்ட் பாயிண்ட் பக்கத்துல இல்லையா? இருக்கா? ஒரு ரெண்டு இது கிரவுண்ட் ஆயிருக்கா? இன்னும் ரெண்டு இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ரெசிஸ்டர் நீங்க இன்புட் வச்சு பார்க்கும்போது 1.8 வரும். அவுட்ல வச்சு பார்க்கும்போது 0.9 வோல்ட் வரும். பைய போர்டுல நீங்க எடுத்து நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. அதை எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நார்மல் கண்டிஷன் எடுத்துட்டு இந்த என்டிசி தூக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகேயா? நம்ம வந்து எரரை கண்டுபிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும்னா நம்மளே ஒரு எரரை உண்டாக்கிட்டு தான் அதை பார்க்கணும். ஓகேயா? அந்த என்டிசி தூக்கிட்டு என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு மறுபடியும் என்டிசி வச்சுக்கலாம். ஓகேயா? பார்க்கறதுக்கு நம்ம நார்மல் ரெஜிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனா வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும்.